அமைச்சராக்கி அந்த அமைச்சர்களும் இடம்பெற இருக்கக்கூடிய அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். நம்முடைய இதயங்களிலே எல்லாம் ஒழுங்கியிருக்கிற இதய வேந்தர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களே, இங்கே நாம் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக தங்களது மேலான ஆதரவை தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்களே, சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் என்று அல்ல, எல்லோரும் நாம் ஓர்வரம் ஒரே சகோதரர்கள் தான் என்பதை நிரூபித்து காட்டுகின்ற வகையில் இந்திய தேசிய அணி கட்சியைச் சேர்ந்த மாநில தலைவர் நாகூர் ராஜா அவர்கள் இங்கே வந்து நம்மை ஆதரித்து பேசியிருக்கிறார்கள். மேடையிலே வீற்றிருக்கின்ற முன்னணியினரே, உங்களது இன்றைய வேட்பாளர் நாளைய வெற்றியாளர் அருமை நண்பர் ஜாக்கீர் உசேன் அவர்களே, பேரன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, கழக கண்மணிகளே, போட்டி என்ற ஒன்று இருந்தால்தான் வெற்றி என்று ஒன்று கிடைக்கும். இதுதான் இயற்கை நியதி. ஆனால் போட்டியே இல்லாமல் வெற்றி பெற நினைக்கின்றவர்கள் யார் என்று கேட்டால் அது ஜெயலலிதா கட்சியினர் தான் என்று கருதுகிற பொழுது இந்த இயற்கை நியதியை கூட அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று எண்ண தோன்றுகிறது. போட்டி என்று வைத்தாலாம் அது தடகள போட்டியானாலும் சரி, அல்லது கிரிக்கெட் போட்டியானாலும் சரி, அல்லது கால்பந்தாட்ட போட்டியானாலும் சரி, அல்லது பாஸ்கெட் பால் ஆனாலும் சரி, போட்டி என்று ஒன்று இருந்தால்தான் வெற்றி என்பது ஒன்று உண்டு. ஆனால் தேர்தல் களத்தில் போட்டியே இருக்கக்கூடாது, தான் மட்டுமே நின்று ஜெயிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் என்றால் அவர்கள் இந்த இயற்கை நியதியை கூட அறிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு இடைத்தேர்தல் பற்றி ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டுமானால், இடைத்தேர்தல் இந்திய திருநாட்டில் எப்படி நடைபெற்றது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 1957ஆம் ஆண்டு கேரள மாநிலத்தில் ஒன்றாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது. ஓராண்டு கழித்து 1958ஆம் ஆண்டு பெரியகுளம் இருக்கிறதே, பெரியாறு நீர்த்தேக்கத்திற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோமே, முல்லை பெரியாறு இருக்கிறதே, அந்த பகுதியிலே உள்ள தேவி குளத்திலே இடைத்தேர்தல். அன்றைய தினம் EMS நம்பூதிரிபாத் அவர்கள் முதலமைச்சர். அந்த இடைத்தேர்தலில் நாங்கள் கலந்து கொள்ளட்டுமா என்று அமைச்சர்கள் கேட்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் சொல்கிறார், எந்த காரணத்தை கொண்டும் இடைத்தேர்தலில் மாநில மந்திரிகள் கலந்து கொள்ளக்கூடாது. ஒரு மந்திரிகள் கூட கலந்து கொள்ளவில்லை. அப்படியானால் யார்தான் ஆளுங்கட்சியின் சார்பிலே அந்த இடைத்தேர்தலை நடத்துவது? அந்த நேரத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக இருந்த எம்.என். கோவிந்தநாயர் அவர்களை அழைத்து, நீங்கள் மட்டும் சென்று இடைத்தேர்தலை நடத்துங்கள். அப்படி ஒரு ஆட்சி 1957-58 அண்டை மாநிலமான கேரளாவிலே இருந்தது. எதிர்த்து நின்ற காங்கிரசுக்கு மத்திய சர்க்கார் மந்திரி S.K. பட்டீல் வந்தார். பண்டித ஜவஹர்லால் நேருவை அழைத்தார்கள். அவருக்கு என்ன, உங்களுக்கு வேற வேலை இல்லையா என்று அவர் திட்டி அனுப்பினார். அந்த தேர்தலில் அருமை நண்பர்களே, ஒரு மந்திரி கூட அந்த இடைத்தேர்தலில் கலந்து கொள்ளாமல் தேவிகுளம் இடைத்தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயித்தது. அதுதான் இடைத்தேர்தல். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? சென்னையிலே தலைமை செயலகம் இருக்கிற புனித ஜார்ஜ் கோட்டை காலியாகிவிட்டது. எங்கே இவர்கள் எல்லாம் என்று கேட்டால் அவர்கள் புதுக்கோட்டையிலே இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகிறது. இதற்கு பெயரா இடைத்தேர்தல்? எப்படி ஒரு இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்கின்ற இலக்கணம் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு தெரிகிறதா என்பதை எண்ணி பாருங்கள். அப்படித்தான் ஆகட்டும். வந்திருக்கிற மந்திரிகள் அல்லது மேயர்கள் அல்லது நகராட்சி மன்ற தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று ஆளும் தரப்பிலே எல்லாம் வந்திருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் என்ன தங்கள் சாவரே நம்பியா இங்கே வந்திருக்கிறார்கள்?
அருமைநண்பர் ஜாக்கீர் ஹுசேன் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னதை போல காந்தியார் படம் போட்ட நோட்டை நம்பித்தான் இங்கே வந்திருக்கின்றார்களே தவிர நாங்கள் இவ்வளவு சாதனைகளை செய்தோம், இந்த சாதனைகளை கண்டு மக்கள் தானாக ஓட்டு போடுவார்கள் என்று கருதியா இங்கே வந்திருக்கிறார்கள். உண்மையிலே நீங்கள் சாதனை செய்திருப்பீர்கள் என்றால் ஒருவர் கூட இங்கே வராமல் சென்னையிலே இருந்து கொண்டே நீங்கள் ஜெயித்திருப்பீர்களே, ஆனால் அதை நாங்கள் சாதனை என்று ஏற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்களும் அன்புக்குரிய நண்பர் நாகூர் ராஜா அவர்களும் எடுத்து சொன்னதை போல உங்களுடைய சாதனையை நீங்களே நம்பவில்லை.